அதே மாதிரி அடுத்த ஹதீஸு சென்னையிலேருந்து மொயினுத்தீன்கிறவர் கேட்குறாரு, தனியாக தொழுகையில் இருக்கும்போது யாராவது அழைக்கும் பட்சத்தில் தொழுகை முறித்துவிட்டு அழைத்தவரை அணுகலாமா? அழைத்தல் என்றால் தொலைபேசியில் நேரில் அழைப்பவருக்குன்னு ப்ராக்கெட்டில் போட்டுவிட்டார். அவசரத்துக்கு தொழுகையை முறிக்கும் நடைமுறை என்ன? நம்ம தொழுதுட்டுருக்குறோம், அம்மா கூப்பிட்றாங்க, டேய் தம்பிங்க வாடாங்கிறாங்க. நீங்கள் தொழுதுட்டு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேறு ரூமில் தொழுதுட்டுருப்பீங்க. அப்போ விட்டுட்டு ஓடணுமா? தாயார் கூப்பிட்டாங்க, அண்ணன் கூப்பிட்டார், தம்பி கூப்பிட்டார், வாப்பா கூப்பிட்டார், ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. இப்படி தொழுதுகிட்டு இருக்கும்போது யாராவது அழைத்தால் அதுக்கு அதை தொழுகையை முறிப்பதற்கு மார்க்கத்தில் ஏதாவது அனுமதி இருக்கான்னு கேட்டால் சில நேரங்களில் அனுமதி இருக்கிறது, பல நேரங்களில் அனுமதி இல்லை. பொதுவாக தடை என்ன தடை இருக்குன்னு கேட்டால் புகாரில் 1216வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு போய் சலாம் சொன்னேன். தொழுகையில் இருக்கும்போது என்ன செஞ்சேன், சலாம் சொல்லுவேன். அவள் சொல்லும்போது இப்போ எருத்தாலையை அவங்க எனக்கு பதில் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கும்போது அலைக்கும் சலாம்ன்றுவாங்க. இப்படி துவக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டு வந்தார்கள். அப்போ ஃபலம்மா ரஜனா, பிறகு வெளியூர் போயிட்டு திரும்பி நாங்கள் வந்த பொழுது சல்லம் தலைஹி, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு மறுபடியும் சலாம் சொன்னேன். ஃபலம் எருத்தலை, எனக்கு பதிலே சொல்லலைன்னு என்ன செய்கிறாங்கன்னா, தொழுது முடிக்கிற வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தொழுது முடிச்சோன்னு சொன்னாங்க, இன்னஃபி சலாத்தில் சுகுலா, தொழுகையில் முழு ஈடுபாடு வேண்டும். தொழுகையில் இருக்கும்போது சலாத்துக்கெலாம் பதில் சொல்ல முடியாது, நீ கூப்பிட்டெல்லாம் பேச முடியாது. அப்போ ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்குது. ஆரம்பத்தில் தொழுதுகிட்டே பேசலான் இருக்குது. பேசுகிறேன்னா சலாம் சொல்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சொல்லி தொழுதுட்டு போக வேண்டியது தான். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அதுக்கும் தடையாகி போச்சு, தடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு வயசில் என்ன இருக்குன்னு கேட்டால், இது ஃபர்லான தொழுகைன்னு வைங்களேன், சுன்னத்தான தொழுகைன்னா முறிக்கலான்னு சில பேர் சொல்லுவாங்க. சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் அதை முறிக்கலான்னு சில பேர் என்ன செய்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அது தவறு. ஏன்னு கேட்டால் புகாரில் 1217வது ஹதீஸில் வருது, நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவுடனே நான் அவங்களுக்கு சலாம் சொன்னேன். அவங்க எனக்கு பதில் சொல்லலை. பதில் சொல்லணுன்னு என்ன சொன்னால் மனசில் என்னடா நம்மளோட கோபமாக இருக்காங்களோ, சலாம் சொல்கிறோம் பதில் சொல்லாமல் இருக்காங்கன்னு மனசில் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. சரி ஏதோ பிறகு கொஞ்சம் நேரம் சென்று மறுபடியும் சலாம் சொன்னேன். மறுபடியும் எனக்கு பதில் சொல்ல. 3வது தடவை சலாம் சொன்ன பிறகு வலைக்கும் சலாம்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது ஒட்டகத்தில் போயிட்டுருக்குறாங்க, இவங்களும் போயிட்டுருக்குறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் பதிலே சொல்லலை. 2வது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, பதில் சொல்லலை. 3வது சொன்னவொன்னே என்ன செய்கிறாருன்னா ரசூலுல்லாஹ் வலைக்கும் சலாம்ங்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க விளக்குறாங்க, நான் இந்த ஒட்டகத்தில் தொழுதுகிட்டு இருந்தேன். வாகனத்தில் தொழலாம்னு இருக்குல்ல, வாகனத்தில் நான் தொழுது கொண்டே இருந்துச்சேன், போய்கிட்டு இருந்தேன். நீ சலாம் சொன்னேன். அது கிபிலா அல்லாத திசையில் தொழுகிறாங்க. அப்போ நஃபில் தொழுன்னு அர்த்தம். கடமையான தொழுகைன்னா இறங்கி கிபிலா பக்கம் தான் தொழுவணும். முத்தவஜ்ஜிஹன் இலா கைரில் கிபிலா அல்லாத திசையில் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க, வாகனத்தில் தொழுகிறாங்க. அப்போ இது சுன்னத்தான நஃபிலான ஏதோ ஒரு தொழுகை, ஃபர்லு இல்லானா. ஃபர்லு தொழுகைக்கு என்ன செஞ்சாவணும், வாகனத்தில் போனால் இந்த பக்கம் கிபிலானா இந்த பக்கம் இறங்கி இப்படி திரும்பி நின்று தொழுது நம்ம ஏறி போகணும். சுன்னத்தான தொழுகைன்னா கிபிலாவுக்கு ஆப்போசிட் சைடில் தொழுவலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுதுட்டுருங்க. இவர் தொழுகிறா தெரியல, பிறகு தானே அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. ரசூலுல்லாஹ் பேசாமல் இருக்கிறாங்க. வாகனத்தில் உட்காந்து தொழுகைலாம் முடித்த பிறகு நான் என்ன செஞ்சேன்னா தொழுதுகிட்டு இருந்தப்போ அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவங்க வாகனத்தில் கிபிலா அல்லாத திசையில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு 1217 வருது. சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் கூட முறிக்கக்கூடாது. கடமையான தொழுகைன்னா கண்டிப்பாக முறிக்கக்கூடாது. சுன்னத்தான தொழுகையை முறிக்கலாம் என்று சில பேர் சொல்வார்கள். சுன்னத்தான தொழுகையில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், யாருக்கு ஆபத்து, அந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஃபர்லாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் சரி முறிச்சிடணும். ஏன்னாட்டா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 5 விஷயங்கள் இருக்கிறது. 5 வெறி நாய்களையும் எலிகளையும் தேளையும் பருந்தையும் காகத்தையும் பாம்பையும் கொல்லும்படி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். ஒஃபி சலாத்தி ஐலன், தொழுதுகிட்டு இருக்கும்போது இப்படி நாயை குறைச்சிக்கிட்டு கிட்ட வருது. நம்ம தொழுகையில் இருக்கணும், நிற்கக்கூடாது. வெறி நாய் கடிச்சிட்டு என்ன செய்கிறது, உடனே அடிச்சு என்ன செய்யணும், விரட்டி விட்டுறணும். தேள் வந்துக்கிட்டு இருக்குது, தேள் அது வாட்டும் நம்ம தொழுகையில் இருக்கிறோம். அப்போ இந்த தொழுகையில் கூட இதையெல்லாம் செய்யலாங்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. தொழுகையில் கூட என்ன செய்யலாம், இந்த மாதிரி தேள் பாம்பு இதெல்லாம் வந்தால் செய்யலாம்னு இருக்குது. அப்போ இதில் என்ன ஒரு பொதுவான அம்சம் இருக்குதுன்னு கேட்டால், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயத்தை கண்டால் நம்ம என்ன செய்யலாம், தொழுகையை முறிச்சிடலாம். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம்,
மொட்டை மாட்டில் தொழுவுறீங்க, ஓரத்தில் குழந்தை ஏறி வந்து படியில் ஏறி செவத்தில் ஏறிச்சு விழுந்துரும்னு தெரியுது, பார்த்துணும் தொழுகை முடிச்சுட்டு தூக்கணும்ல. நான் தொழுகையில் இருக்கேன், விழுந்தா விழுந்துட்டு போகிறேன், செத்து போயிருமே. அப்போ அந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள் வரும். அதில் தொழுதுட்டு கேஸ் வாடை வருது, அடுப்பங்கரில் கேஸ் வாடை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கேஸ் வாடை வந்தால் என்ன செய்யுது, இப்போ கேஸு லீக் ஆகுது, கொஞ்சம் நேரம் செஞ்சால் ஃபயர் ஆகி போயிடும், ஆபத்தாக போயிடும்னு தொழுகை முடிச்சுட்டு போய் என்ன செய்யணும், அந்த அடுப்பை சரி பண்ணணும். எத்தனை ஆபத்துகள் இருக்குல்ல, பல விதமான ஆபத்துகள் இருக்குது. ஆபத்தான விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ஃபர்லாக இருந்தாலும் சும்மா என்ன அஸ்லாம் நல்லா இருக்கல அதுக்கெல்லாம் போகக்கூடாது. தம்பிங்க வாடாண்டா போகக்கூடாது. எதுக்கு போகணும், தீ பிடிச்சிருச்சுன்னு கத்துறாங்க, அம்மா கத்துறாங்க, அடே தேடு கடிச்சுதான் கத்துறாங்கன்னு ஓடத்தான் வேணும். எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு பார்க்கணும். அம்மா கத்துறாங்க, எது கத்துறாங்க, அடே என்னை பாம்பு கொட்டிருச்சுனான்னு கத்துறாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கிட்டு போகணும்ல, உடனே விஷத்தை ஏறிடுமே இல்லாட்டி, அப்போ நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். சும்மா சாதாரண ஒரு அழைப்பா அல்லது பாரதூரமான அழைப்பா. பாரதூரமான அழைப்பாக இருந்தால் தொழுகை முடிச்சிடலாம், இல்லை முடிச்சிடணும். முடிச்சுட்டு போய் அவங்கள காப்பாற்றணும். எத்தனை துன்பங்கள் வரும், அப்படி உள்ள விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அப்படி இல்லாத சாதாரண அழைப்பாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது. தொழுகையை சுருக்கமாக்கிக்கிறலாம். பெருசாக தொழுன்னு நினச்சிக்கிட்டு போயுமே, பாப்பா கூப்பிட்றாரு நம்ம நின்றுட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லி 5 நிமிஷம் நினைச்சார் தொழுகை 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு என்ன செய்யலாம், வேகமாக போயிடலாம். ஏன் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் நீண்ட நேரம் தொழுன்னு நிற்பேன், குழந்தையோட அழுகை சத்தம் கேட்கும், உடனே தொழுகை சுருக்கமாக்கிடுவேன். இதனால் பெண்களும் தொலை வருவாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தை அழுதுச்சுன்னு சொன்னால் அந்த தாயுடைய மனசு வேதனைப்படும். அதுக்காக நான் என்ன செய்வேன்னு கேட்டால், நான் தொழுகையை சுருக்கமாக முடிச்சிடுவேன். இப்போ சுருக்கமாக முடித்தல் என்ற ஒரு உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. அது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக முடிச்சுக்கிடலாம். அந்த மாதிரி உள்ள விஷயம். அதே ஜமாத்தில் தொழுதுகிட்டு இருக்கிறோம், ஜமாத்தை முறிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஜமாத்தில் முறிக்கிறோம், பெருசாக நீட்டிகிட்டு இருக்கார், நம்ம அவசரமாக டிக்கெட் போட்டு உட்காந்துருக்குறோம், 1:30 மணிக்கு ட்ரெயின், இவர் லோகருக்கு போனோம், இவர் பக்கரா சூறா பெருசாக தொழுகிட்டே இருக்கார். இப்போ நம்ம முடிச்சுட்டு போய் தொழுகை சேர முடியாதா, இமாமத்திலேருந்து கட் பண்ணி தனித்து தொழுதுட்டு போகலாம், தொழுகை முடிக்கக்கூடாது. இவரிட நம்ம விலகிக்கிட்டேன்னு சொல்லி தனித்து நீங்கள் என்ன செய்யலாம், வேகமாக முடிச்சுட்டு போகணும். அப்படி ஒருத்தர் செஞ்சாருங்கிறது புகாரில் 705வது ஹதீஸில் இருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் தொழுவிச்சிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஒருத்தர் வருவார், நீ பக்கரா சூறா ஓத ஆரம்பிச்சிடுவார். ஆகா இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் தனியாக தொழுதுட்டு போயிடுவார். ரசூலுல்லாஹ் அவரை கண்டிக்கல, இவரை தான் கண்டிப்பாங்க, ஏன் இவ்வளோ பெருசு ஓதுனேன்ட்டு. அதனால் தொழுகையை முறிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஜமாத்தை முறிக்கலாம். எப்போ முறிக்கலாம், நமக்கு அது நமக்கு ஒரு அவசிய தேவை இருக்குது, இவர் ரொம்ப நீட்டுறாரு, அவ்வளோ நேரம் நிற்க முடியாது அப்படி நம்ம நினைச்சோம் என்று சொன்னால், அல்லது யூரின் பயங்கரமாக முட்டிகிட்டு வருது, நம்ம நின்றுட்டோம், இவர் ரக்காத்து முடிக்கிறதுக்குள்ளே வேட்டியில் மூத்திரம் வந்துடும்னு இருக்குது, அப்போ என்ன செய்யணும், வேக வேகமாக தொழுதுட்டு போயிட வேண்டியது தானே. அந்த மாதிரியான விஷயத்தில் தொழுகையை முறிக்கலை, நம்ம இமாமுடைய தொடர்பை முறித்து கொண்டு தனித்து தொழுகிறது, அந்த மாதிரி ஒரு அனுமதி நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீது நிறைய கேள்விகள் இருக்குது.